இன்னைக்கு நம்ம என்ன காரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கியாவோட சொனாட். இந்த காரை பற்றி சொல்லணும்னா 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இது. அதுவும் இல்லாமல் இந்த வண்டி வந்து ஐஎம்டி, இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இந்த காரை ஓட்டணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் இந்த ஐஎம்டி காரை ஓட்டின அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். ஸோ அதில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பல்சரி மேனுவல் கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஆட்டோமேட்டிக் காரும் ஓட்ட தெரிஞ்சிடும். ஸோ இந்த 2 கார் ஓட்டினாலே நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த காரை நம்ம ஓட்டிடலாம். ஸோ அதை தவிர்த்து மெயினாக நமக்கு தேர்ட் ஒன் கார் ஓட்ட கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த காரை டிரைவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓட்டுறவங்களுக்கு ஸோ உடனே பழகிடும். அதே போல் கியர் ஷிஃப்ட் தப்பாக பண்ணால் இந்த மாதிரி அலாம் வரும், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து ஆட்டோமேட்டிக் மட்டும் தான் ஓட்டுவாங்க, ஒரு சில பேர் வந்து மேனுவல் கியர் மட்டும் தான் ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓட்டுறவங்க வந்து இந்த காரை ஓட்டணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும் கற்றுக்கிறதுக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஃபுல் வீடியோ ஒன்று போடுறேன். இது ஒரு லோக்கல் டிராப் டியூட்டி தான். ஸோ டியூட்டியை முடிச்சுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டு டாடா பை பை.